இந்த தைரியத்தோடு இருந்த 5 பெண்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிப்பேன். என்னாகம புத்தகம் 27ஆம் அதிகாரம். யோசேப்பின் வம்சத்துல பிறந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய பெயர் தான் செலேபியா. 5 பெண்களுடைய பெயர் இங்க கொடுத்திருக்கு. செலோபியாத் அப்படின்ற மனுஷனுடைய பிள்ளைகள் இவங்க 5 பேரும். மோசே நிலத்தை எல்லாம் என்ன பண்றாரு, பங்கிட்டு கொடுக்குறாரு. இவங்க எல்லாம் இப்ப கானானுக்கு போக போறாங்க. இந்த பங்கிடுதல் நடக்குது. இந்த பங்கிடுதல் நடந்து கொண்டே இருக்கும்போது தான் இவங்க கேள்விப்படுறாங்க, செலோபியாத்துக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, 5 பிள்ளையும் பொம்பளை பிள்ளையே. ஆமாம், இதை வந்து பார்க்கும் போதே ரொம்ப எப்படி இருக்கும், 5 பொட்ட பிள்ளையா? முதல் பிள்ளை நான் ஒரு சகோதரியை சந்தித்தேன். ஃபஸ்ட்டு பிள்ளை கேர்ள் பேபி அந்த அம்மாவுக்கு. அடுத்து இப்போ 2வது பிள்ளை. பயப்படுறாங்க. என்ன பயம் தெரியுமா அவங்களுக்கு? அடுத்தும் பொம்பளை பிள்ளை பிறந்தா எங்கள் மாமியார் அவ்வளோதான் சிஸ்டர் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஆண்டர்கிட்ட எப்பவுமே ஜெபிப்பேன். ஜூடாக்கெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப தெளிவு இருந்தது. ஜூடா தான் வருவான். பேகெல்லாம் பேரெல்லாம் ஸ்டிச் பண்ணி முன்னாடி வாங்கிட்டேன் நான் ஜூடான். அவர் தெளிவு. ஆனால் இந்த பிள்ளைக்கு ஒரு என்ன இல்லை, ஆண்டவர் வந்து ஒன்று கேட்டு கொடுத்தாரு, ஒன்று கேட்காமே கொடுத்தாரு. அதனால் இப்போ வந்து இது சர்ப்ரைஸ் நமக்கு. ஆமாம், நான் அப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஆம்பளை பிள்ளைன்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், அது ஆம்பளை பிள்ளைனாலும் பொம்பளை பிள்ளைனாலும் எந்த பிள்ளைனாலும் கர்த்தருக்கு தான் தரப்போறேன். அது எந்த பிள்ளைனா, இப்போ ஆண்டருக்கு வந்து ஒரு ஆண் பிள்ளையை வச்சு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுனா ஆண் பிள்ளையை தரணும். இல்லை ஒரு பெண் பிள்ளையை வச்சு தான் ஒரு சித்தத்தை தேவை நிறைவேற்றுனா பெண் பிள்ளையை தரணும். ஆண்டர் கிட்ட சொல்லணும், உங்களுக்கு என்ன தேவைப்பா, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, அந்த பிள்ளையை வயிற்றுல கொடு, ஏன்னா நான் உங்களுக்கு தான் ரிட்டர்ன் கொடுக்க போறேன். அவ்வளவுதான். 5 பொம்பளை பிள்ளை, எத்தனை பிள்ளை, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, எந்த பிள்ளைனாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் அந்த பிள்ளை வருது. அல்லேலூயா, ஆமென். 5 பிள்ளையும் பொம்பளை பிள்ளைன்னு உடனே எல்லாருக்கும் ஒரு பரிதாபமான இருக்கும். ஆனா இந்த 5 பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு ஒருமைப்பாடு எப்படி இருந்ததுன்னா, எப்படி எங்களுக்கு வர சுதந்திரத்தை, ஏன்னா பொதுவாகவே எப்படின்னா பெண் பிள்ளைகள் இருக்காங்க, ஆண் பிள்ளைகள் இல்லைன்னா சகோதரருக்கு அந்த சுதந்திரம் போயிடும். சித்தப்பாக்கோ பெரியப்பாக்கோ கூட பிறந்த யாருக்கும் என்ன பண்ணிடும், போயிடும். இப்ப இவங்க 5 பேரும் சேர்ந்து இப்ப போறாங்க ஆசரிப்பு கூடார வாசலிலே. அல்லேலூயா, ஆமென். ஒரு தேவன் வரும்போது உங்க கால் எங்க நட போடுதுன்னு கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஒரு பிரச்சனை வரும்போது உங்க இருதயம் யாரை தேடுதுன்றத கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு ஆசீர்வாத குறைவுகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்முடைய உள்ளம் யாரை நோக்கி கர்த்தர் பார்க்கிறார். இந்த ஸ்திரீகள் தெளிவா ஒன்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க காலு இங்கிட்டு அங்கிட்டு 4 பேரை போய் கூட்டமெல்லாம் சேர்க்கல. ஓடி போய் செலோபியாத்தினுடைய கூட பிறந்த சகோதரர்கிட்ட, சித்தப்பா வாங்க எனக்காக பேசுங்க, பெரியப்பா வீட்டு முன்னாடி, மாமா வீட்டு முன்னாடி, சித்தப்பா வீட்டு முன்னாடி, தாத்தா வீட்டுக்கு முன்னாடி போல. ஏன்னா செலோபியாத் இறந்துட்டார். இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் உயிரோட இல்ல, போகல. வசனம் சொல்லுது, நேரா அவங்க கால்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போச்சு. அல்லேலூயா. ஸ்திரீகளே, ஆபத்துகள் வரும் பொழுது நாம் ஓடி போக வேண்டியது கர்த்தருடைய சமூகத்திற்கு. உங்க கால்கள் நடை போட வேண்டியது உங்கள் ஜப அறைக்கு. முழங்கால் படிக்கணும், தேவாலயத்துக்கு வரணும். ஸ்திரீகளுக்கு இப்ப ஒருவேளை நீங்க வேலை செய்யாத ஸ்திரீகள் வீட்டுல இருப்பீங்க அப்படின்னா ஆலயத்துல வந்து ஜெபிக்கலாம்.